இது வரைக்கும் யூடியூப்ல படம் எடுத்திருந்தவங்க இப்போ வந்து ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இதில் சொன்னாங்க. ஸோ இந்த ப்ரோமோலே வந்து ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ் வந்து ஒழிச்சு கூட இல்லை, ஓப்பனாகவே நிறைய எலமெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. அவரோட இது இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் வந்து நிறைய ட்ரக் சீன்ஸ் வேணாம், கொஞ்சமாக வேணான்னு சொல்லல, வேணவே வேணான்ட்டார். இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். மிஸ்டர் பாரத்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு ஜி ஸ்குவாடு இன்ஸ்டாகிராம் பேஜில். அந்த ப்ரோமோலேயே அந்த படத்தோட கதை, படத்தோட ஜானர் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் ஏகப்பட்ட பேர் வந்து டெபியூவாக வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிமில் வந்து வராங்க. அதுவும் இல்லாமல் இந்த டைரக்டருக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிமு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோமோவில் தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த ப்ரோமோவே கொஞ்சம் யூனிக்காக, கொஞ்சம் காமெடியாக, ஏகப்பட்ட ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் சொன்ன மாதிரி இருந்தது இந்த ப்ரோமோவில். ஏன் அப்படி சொன்னேன்னா, இந்த படத்தோட ஜானர்லேருந்து இந்த படம் எந்த மாதிரியா இருக்க போகுது, எந்த காமெடியா, கிரைமா எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருந்தது. அதனால தான் இந்த ப்ரோமோ வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டோரி லைன் மாரி கொண்டு போய் அதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அந்த கதை என்னவா இருக்க போகுது, கதையில் என்னென்னலாம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் மிஸ்டர் பரத் அந்த ப்ரோமோவோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் யுவராஜ் ஜேடி. வெல்கம் டு நடப்புண்மைகள். இந்த மிஸ்டர் பரத் அந்த ப்ரோமோ ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டைரக்டரை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இவர் டைரக்டர் தான் சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி, யார் இவர், என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இவரை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் கூட எங்கேயுமே இல்லை. இவர் வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், ஷார்ட் ஃபிலிம் பண்ண மாதிரியே எனக்கு தெரில. ஏன்னா அவர் பேரை போட்டால் எதுலேயுமே எங்கேயுமே வரமாட்டேங்குது. நான் இவரை பற்றி தேடி தேடி எனக்கு வந்து டைம் தான் போனது. ஆனால் இவரோட ப்ரோமோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இவரோட படத்தை எதிர்பார்த்துருப்போம். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக போகுதுன்ற மாதிரி தெரியுது. ஒரு ஒரு கடத்தல் ஸ்டோரி காமெடியாக போகுது. அதுவும் இல்லாமல் அந்த ப்ரோமோவில் வந்து லாஸ்ட்டாக லாலிபாப் வச்சது சூப்பராக இருந்தது. ஃபைனலி பரத் அவர் தான் இந்த படத்தில் லீட் ரோலாக நடிக்க போடுற மாதிரி இந்த ப்ரோமோவில் சொல்லியிருக்காங்க. ஃபைனலி பரத் அவரோட ஃபஸ்ட்டு டெபியூ ஹீரோவாக நடிக்க போகிற மூவி இது. ஸோ ஒரு ஃபன்னான ஒரு மூவியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து ஃபைனலி பரத்துக்கு வந்து ஃபன் எலமெண்ட் வந்து நிறையவே வந்து நம்ம ஏகப்பட்ட வீடியோஸில் வந்து பார்த்துருவோம். அந்த ஃபன் எலமெண்ட் வந்து ஃபைனலி பரத்துக்கு வந்து நிறையவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஒரு லவ்வாக இருந்தாலுமே ஃபைனலி பரத்துக்குன்னா ஒரு ஃபன்னாக தான் கொண்டு போகிற மாரி கொண்டு போவாங்க. ஸோ இந்த படத்துலேயும் வந்து ப்ரோமோ பார்த்த வரைக்கும் அந்த ஸ்டார்டிங் அந்த கேரம் போர்டு காமிச்சிட்டு அங்கே அந்த டேரக்டர் மண்டையை வச்சு அந்த கடத்தின்னு வந்த மாதிரி காமிப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் யூனிக்காக பட்டுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீனு ஏன் வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுச்சு. அந்த படத்தோட ஜானரை வந்து கடத்தல் ஜானரா, அந்த கடத்தின ஜானர் வந்து அந்த கடத்தின மாதிரி ஏதோ ஒன்று படத்தில் இருக்க போகுது. அதுக்கப்புறம் அந்த கடத்தினாலுமே இது வந்து கொஞ்சம் ஃபன்னாக போகுது. அந்த கடத்தின ஆளை வந்து காப்பாற்றுறத வந்து கொஞ்சம் ஃபன்னாக எடுத்துன்னு போகிற மாதிரி தோணுது. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு ப்ரோமோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. எனக்கு எப்படின்னா, அது யூடியூப் வீடியோஸ் பண்ணுறதுக்காக காசு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பார்ல அவர். அப்போ நீங்கள் ஏன் 5 நிமிஷம் பண்ணுறீங்க, பெருசாக பணம் வந்தான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை எடுத்துன்னு போயிட்டு இந்தமாரி படம் பண்ண போகிறேன் ஜி ஸ்குவாட்லன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தது வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து அவங்க அதிலே மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குது. இது வரைக்கும் யூடியூப்பில் படம் எடுத்திருந்தவங்க இப்போ வந்து ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இதில் சொன்னாங்க. ஸோ இந்த ப்ரோமோலே வந்து ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ் வந்து ஒழிச்சு கூட இல்லை, ஓப்பனாகவே நிறைய எலமெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. என்னன்னா, இந்த ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னு சொல்கிறேன்னு தெரியும். அப்போ லோகேஷ் கனகராஜ் சார் அவர் சொல்லியிருப்பார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் லோகேஷ் கனகராஜ்னா அவர் வந்து ட்ரக்ஸுக்கு பேர் போன ஒரு டைரக்டர். ட்ரக்ஸு, இந்த மாஃபியா, இந்த கேங்கு, இந்த இதுக்கெல்லாம் வந்து பக்காவான பேர் போன ஒரு டைரக்டர்னா லோகேஷ் கனகராஜ் தான். அவரோட இந்த இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் வந்து நிறைய ட்ரக் சீன்ஸ் வேணாம், கொஞ்சமாக வேணான்னு சொல்லல, வேணவே வேணான்ட்டார். அப்போ இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி என்டர்டெயின்மெண்ட்டா இருக்க போது தான் ஃபுல் கேரண்டியா இருக்க போதுன்னு தோணுது எனக்கு. ஏன்னா வந்து இந்த ப்ரோமோலயே பார்த்தீங்கன்னா, ஒரு வயலன்ஸுமே எதுவுமே இல்ல. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு YouTubeல ஒரு காமெடி வீடியோ பார்த்தா, எப்டினா ஒரு ஃபீல் வரும்ல, ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரும்ல. குட் வைப். அந்த மாரி ஒரு வைபா இருந்தது. என்னதான் வந்து கன்ன காமிச்சு அந்த இடத்துல வீடியோ எடுத்திருந்தாலுமே, அந்த ப்ரோமோல இருந்திருந்தாலுமே, அது வந்து நம்மளுக்கு வந்து வயலன்ஸா தெரியல. அது ஒரு ஃபன்னா தெரிஞ்சது. அப்ப இந்த படம் வந்து என்னென்ன பண்ண போகுது சொல்லிட்டு இந்த ப்ரோமோல மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு. இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் அவருக்கும் இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அவரு வந்து இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் மியூசிக் டைரக்ட் பண்ணி குடுத்தாரு. ஆல்பம் சாங் பண்ணியிருக்காரு. ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் டெபியூ மியூசிக் டைரக்டர் அவருக்கு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த படத்தோட பேரு மிஸ்டர் பாரத்தா இருக்காது. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, கடைசியில என்னடா இது லாலிபாப்ன்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் எடுத்து பாப்பாரு. அவங்க பாக்கெட்ல இதாங்க இருந்ததுன்னு சொல்லும்போது, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, படம் பேர் லாலிபாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தோணுச்சு. இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா, அந்த லாலிபாப் வந்து குழந்தைங்க இன்னும் 90ஸ் கிட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வளர்ந்திருந்தாலுமே, அந்த சைல்டிஷ்னஸ் அது வந்து இருக்கும். இந்த படம் ஃபுல்லாவே வந்து என்டர்டெயின்மென்ட்டா இருக்க போதுன்னு சொல்லிட்டு, கடைசி நிமிஷம், அந்த கடைசி செகண்ட் வரைக்குமே அந்த படத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோல. எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் அவரே வந்து படத்துல நடிக்க வந்துருவாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து ப்ரோமோஸ் எல்லாத்துலயுமே வந்து நடிச்சுன்னு இருக்கிறாரு. அது இல்லாம ஆல்பம் சாங் ஒண்ணு பண்ணிட்டாரு. அவரோட ஸ்டைல் கொஞ்சம் யூனிக்கா இருக்குது. இந்த ப்ரோமோலயுமே வந்து அந்த சேர்ல கொஞ்சம் ஒரு மாரி இப்படி உட்கார்ந்திருப்பாரு. சூப்பரா இருந்தது. ஜிவிஎம் மாரி இவரும் ஒரு கேரக்டரா வந்து பில்ட் ஆகலாம்னு நெனைக்கிறேன் ஒரு நடிப்புல. அந்த அளவுக்கு வந்து அவரோட நடிப்பு கொஞ்சம் எதார்த்தமா, கொஞ்சம் அப்படின்ற மாரி தூவி விட்டு போற மாரி இது அவரோட ஆக்டிங் எல்லாமே. ஆல்பம் சாங் ஒண்ணு பார்த்தோம்ல. அது, அதுக்கப்புறம் ப்ரோமோ 2 ப்ரோமோலயுமே சூப்பர்வா இருந்தது. ஆக்டிங்கா பண்றாரா? இல்ல நார்மலாவே அவரு அப்படித்தானான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா உண்மையிலே அவரு நடிக்கும்போது இன்னும் சூப்பரா இருக்குது. இன்னொன்னு முக்கியமான இந்த ப்ரோமோல என்ன ஒண்ணு கவனிச்சேன்னா, ஹீரோவோட கேரக்டர். ஹீரோவோட கேரக்டர் தான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? ஒரு கொஞ்சம் ஃபங்கியா இருக்க போது மாரி தோணுது. ஏன்னா, வெளியில நின்னு ஹாரன் அடிச்சது, கிங் கிங் கிங்ன்னு அடிச்சுட்டு, கொஞ்சம் நக்கலா உள்ள வந்தது. வந்துட்டு கொஞ்சம் பம்பின்னே பேசுன மாரி இருந்தது. அதெல்லாம் வந்து ஹீரோவோட கேரக்டரைசேஷன வந்து மென்ஷன் பண்ற மாரி இருந்தது இந்த படத்துல. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான போகக்கூடிய படமா இருக்க போது. ஒரு மாதிரினா எப்படின்னா, ஒரு கிரைமும், ஒரு காமெடியும் சேர்ந்தா ஒரு கலவையா இருக்கும்ல. அந்த மாதிரி கொஞ்சம் ஃபன் கலந்த ஒரு கிரைமா இருக்க போதுன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மிஸ்டர் பரத் ப்ரோமோ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு புடிச்சிருந்தது? ஏன்னா இது வந்து ஜி ஸ்குவாடோட 2வது ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபைட் கிளப் எடுத்தாங்க. இப்ப இது வந்து 2வது ஃபிலிம். உங்களுக்கு இந்த மிஸ்டர் பரத் ப்ரோமோ எந்த அளவுக்கு புடிச்சதுன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.